தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் அது போன்ற கட்சிகள்லாம் தங்கள் கூட்டணியிலே வந்து விட்டால் அப்பொழுது கூட்டணியினுடைய பலம் மாறாது, காங்கிரஸ் போகிறது ஒரு இழப்பாக இருக்காது என்று ஒரு கணக்கு திமுக தரப்பிலே. இன்னொரு தரப்பிலே காங்கிரஸை பொறுத்தவரை விஜயோடு கூட்டணி வைப்பது பெரிய அளவிலே, இது மட்டுமல்ல 2026 சட்டமன்ற தேர்தல் கிடையாது, விஜயோட கூட்டணி அமைத்தால் நாடாளுமன்ற தேர்தல் 2029 நாடாளுமன்ற தேர்தலில் கூட தங்களுக்கு அது இங்கே தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு பலமாக வாய்ப்பு இருக்கிறது. அப்படிங்கிற கணக்குகள் இங்கே மட்டுமல்ல, தமிழக காங்கிரஸ் தலைவர் மட்டும் கிடையாது, தேசிய காங்கிரஸிலே பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி, சோனியா காந்தி போன்றவரும் கூட அந்த ரீதியிலே சிந்தித்திருக்கிறார்கள், சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் சொல்லி. ஏன்னா 2029 நாடாளுமன்ற தேர்தல் காங்கிரஸுக்கு வாழ்வா சாவா தேர்தலாக இருக்கும். அந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் அல்லது காங்கிரஸ் சார்ந்த கட்சிகள் கூட்டணி ஆட்சிக்கு வர முடியவில்லை என்று சொன்னால், அதாவது மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக முன்னணியை கூட்டணி ஆட்சிக்கு வந்துவிட்டால் அதற்கப்புறம் ராகுல் காந்தியுடைய அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறி அப்படிங்கிறது சந்தேகமே கிடையாது. அந்த கணக்குகளை